வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. பிராங்க் என்பது வெளிநாடுகளில் மென்மையாக ஆரம்பித்தது. மற்றவர்களை காயப்படுத்தாமல் சிரிக்க மட்டுமே வைத்த இந்த பிராங்க் வீடியோக்கள் தற்போது மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலேயே உள்ளன. பேய் போன்று உடை அணிந்து கொண்டு இரவில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்துவது, சாலைகளில் நடந்து செல்லும் நபர்களை பயமுறுத்துவது, ரப்பர் பாம்புகளை தூக்கி மனிதர்கள் மேல் எறிவது, கூட்டமாக நடந்து செல்லும் பெண்களுக்கு மத்தியில் திடீரென ஓடிச் சென்று விழுவது, தக்காளி சாஸை கைகளில் ஊற்றிக்கொண்டு கத்தியால் அறுத்து கொண்டதாக ஏமாற்றுவது என பிராங்க் எல்லை மீறி போவதால் பலர் முகம் சுளிப்பதை காண முடிகிறது. அப்படித்தான் அரசு மருத்துவமனைக்கு சென்று பிராங்க் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களுக்கு அந்த வீடியோவே வினையாக அமைந்திருக்கிறது. அருவியில் அனைவரும் குளித்துக் கொண்டிருப்பதை கண்ணால் பார்த்தும் அவர்களிடமே சென்று அருவியில் குளிக்கலாமா, அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதா என ஆரம்பத்தில் பிராங்க் செய்தனர். செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான பீர் முகமது மற்றும் 27 வயதான ஷேக் முகமது. அதையாவது பொழுதுபோக்கு என்று எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சென்ற பிராங்க் வீடியோ அவர்களை கைது வரை கொண்டு சென்றிருக்கிறது. ஷேக் முகமது கையில் கட்டு போடப்பட்டிருந்த நிலையில் பீர் முகமது மருத்துவமனையில் உள்ள ஒருவரிடம், அண்ணே, இங்க படம் பிடிக்கிற தியேட்டர் எங்கு உள்ளது என கேட்டார். அதற்கு எப்படி செல்ல வேண்டும் என அவர் கூறியதும், அந்த தியேட்டரில் அமரன் படம் ஓடுகிறதா அல்லது வேட்டையன் ஓடுகிறதா என அடுத்த கேள்வியை கேட்டார் பீர் முகமது. என்ன இந்த கையில் அடிபட்டிருக்கு, கை ஒடிஞ்சிட்டு படம் பிடிக்கும்லாம் தியேட்டர் எங்க இருக்கு? இது உள்ள போய் அங்க போகணுமோ? நேரா போயிட்டீங்கன்னா அங்கதான் இருக்கு. அண்ணே, அந்த இதுல அமரன் படம் ஓடுதா இல்ல வேட்டையன் ஓடுதானே? ஆயா படம் ஓடுது. வாங்க, எங்க வந்து என்ன? அதை கேட்டு கட்டுப்பான அந்த நபர், ஏலே எங்க வந்து என்ன கேள்வி கேட்கிறீங்க என அடிக்க கை ஓங்கி விட்டு அங்கிருந்து செல்வார். நாங்க பண்ணாத பிராங்கா என டிபியுடன் உள்ள தனது Facebook பக்கத்தில் இந்த வீடியோவை வெளியிட்டிருந்தார் பீர் முகமது. இந்த வீடியோ காவல்துறையினரின் கண்ணில் பட நோயாளிகளுக்கு இடையூறாக செயல்பட்டதாக இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அதன் பின்னர் இனிமேல் இது போன்று இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என வார்னிங் கொடுத்து அனுப்பி வைத்தனர். அந்த இதுல அமரன் படம் ஓடுதா இல்ல வேட்டையன் ஓடுதானே? ஆயா படம் ஓடுது. வாங்க, எங்க வந்து என்ன? இதனையடுத்து மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர் பிராங்க் வீடியோ இளைஞர்கள். எங்கள் உறவினர் சர்தார் என்பவரிடம்தான் பிராங்க் செய்தோம். அரசு மருத்துவமனையையோ அங்கு பணிபுரியும் ஊழியர்களையோ காயப்படுத்தும் நோக்கில் பிராங்க் செய்யவில்லை என்று கூறியிருக்கும் பீர் முகமது இனி இது போன்று வீடியோக்கள் போட மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தென்காசி அரசு மருத்துவமனையில் ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அந்த வீடியோவில் வர்றது வந்து என்னுடைய சொந்தக்காரர்கள் சர்தார் தான். சர்தாரை கிண்டல் கேலி பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் வீடியோ எடுத்தோம். மற்றபடி நாங்கள் அரசு மருத்துவமனையில் உள்ள பணிபுரிந்த ஊழியர்களை யாரையும் காயப்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கலை. அப்படி காயப்படுத்தும் நோக்கத்தில் எடுத்திருந்தா வந்து நாம் மிகவும் வருந்துகிறோம். நாங்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோக்கள் எதுவும் வராது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் மாரிமுத்து. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.